முருகப்பெருமானானவர் சூரபத்மனை எதிர்த்து போர் செய்துகிட்டே இருக்க. போரானது மிகவும் கடுமையாக இருக்கு. அந்த போர்ல என்ன ஆகுது அப்படின்னா, முருகப்பெருமானினுடைய படையில இருந்த தேவர்கள் பலரும் காயம் அடைந்து அவர்களினுடைய உடல்ல இருக்கக்கூடிய ரத்தமானது பெரிதளவுல விரயமாயிடுது, அதாவது வீணாயிடுது. இப்போ மறுநாள் இந்த முருகப்பெருமானினுடைய சேனையில இருக்கக்கூடிய வீரர்கள் போருக்கு போகணும் அப்படின்னா அவர்களினுடைய உடம்புல ரத்தமும் இல்ல, தெம்பும் இல்ல. முருகப்பெருமான் யோசித்தார், சைன்யம் இல்லாம, அதாவது தன்னுடைய படை இல்லாம எப்படி நாம சண்டைக்கு போக முடியும் அப்படின்னு யோசிச்சார். அப்பதான் அவருக்கு ஒண்ணு புரிந்தது. நவ கிரகங்கள்ல செவ்வாய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிரகம், அதாவது மங்களன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிரகம், அங்காரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிரகமானதுதான் உடம்புல ரத்தத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கார். அதனால அங்காரகனை அழைத்து தேவர்களினுடைய உடல்ல நஷ்டமாக போன, அதாவது வீணாக போன ரத்தத்தை மீண்டும் கொடுக்கும்படி கேட்டார். ஆனா அங்காரகன் சொன்னார், அப்பா முருகப்பெருமானே, ஏற்கனவே தேவர்கள் முதலிய அனைவரையும் சூரபத்மனானவன் சிறையில அடைச்சிட்டார். அதனால எங்க யாருக்குமே கிடைக்க வேண்டிய அவிர் பாகமானது கிடைக்கல, அதாவது வேள்வியில தரக்கூடிய ஹவிசினுடைய பாகமானது எங்க யாருக்கும் கிடைக்கல. ஏன்னா எங்க அத்தனை பேரையும் சிறையில போட்டுட்டு ஒரு வேள்வியையும் நடத்த விடாம சூரபத்மன் பண்றான். அதனால என் உடம்புல சக்தி இல்ல, சக்தி இருந்தாதானே நான் தேவர்களுக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு முருகப்பெருமானை அங்காரகன்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் கேட்டாராம். அப்ப முருகப்பெருமான் யோசித்து செவ்வாய்க்கு ஒரு அற்புதமான உபதேசத்தை கொடுத்தார். அதன் பிரகாரம் செவ்வாயானவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, வனதுர்கா பரமேஸ்வரியை, அதாவது வனங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காடுகளுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய வனதுர்கா பரமேஸ்வரியை பூஜை செய்தாராம். வனதுர்கா அப்படின்னா நாம காடுகளுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய துர்கை அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனா வனம் அப்படிங்கிற வார்த்தையை நாம திருப்பி போட்டோம்னா நவ அப்படிங்கிற வார்த்தை வரும். அதனால வனதுர்கா தேவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேவியானவள் 9 துர்கைகளினுடைய வடிவத்தினுடைய சேர்க்கையாக கருதப்படுறாங்க.